ஜெபிப்போம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்துக்காய் என்னோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட ஜூமிட்டில் கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் கூட எங்களோட என்ன பேச வேண்டும் சித்தமார்களை கூட பேசுகிறோம். அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயன்படுவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறது கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கிரியைகளினால நம்ம ரட்சிக்கப்படல. நாம செய்த நன்மைகளால, நம்ம நல்லவங்கன்றதுனால நாம ரட்சிக்கப்படல. ஆண்டோடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதுவும் ஆண்டவர் மேல நாம் வைத்த விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் கிருபையாய் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அதாவது கிருபை என்று சொன்னால் தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தான் கிருபை. மகிமை என்பது தகுதி உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது மகிமை. அதாவது தகுதி இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்து தகுதிப்படுத்துறாரு. தகுதி பெற்ற பிற்பாடு ஆண்டவர் மகிமை கொடுக்கிறார். அதனாலதான் இந்த எபேசியர் நிருபத்துல பவுல் சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. அதாவது நாம நாங்க செஞ்ச காரியத்தினால்தான், நான் நல்லவனா இருக்கனால்தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றதுக்கு நம்மளால உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு அப்படின்னு அர்த்தம். 9வது வசனத்துல ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. யாருமே பெருமை பாராட்ட முடியாது. நாம் ரட்சிக்கப்பட்டதுனால நாம யாரும் நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னால ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்களால ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்ட இதுல ஒண்ணு இல்லை. ஏன்னா அது கிரியைகளால் உண்டானதல்ல அப்படின்ட்டு. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல 67 வசனம் இருக்குது. இந்த 67 வசனத்திலையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் யாருன்னா எலியேசர். ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்க எலியேசர் அனுப்பிச்சார். மாப்பிள்ளை ஈசாக்கும் அவரு அங்கே இருக்கிறார் தியானம் பண்ணிட்டு. எலியேசர் தான் போறார். அவர் தான் அந்த வீட்டுக்கு சுதந்திரவாளியா இருந்தவர், வயதில் முதிர்ந்தவர், சகலத்துக்கு அதிகாரம் உள்ளவர் அவர். அப்படிப்பட்டதான அந்த எலியேசர் போறாரு, ரெபேக்காளை பார்த்து பேசி கொண்டு வந்து ஈசா கிட்ட வர்றாரு இல்லையா. அந்த 67 வசனத்துல நீங்க ஒன்னா படிச்சு பாருங்க வீட்டுல. அதுக்கப்புறம் ஒரு வசனத்துல கூட எலியேசர், என்னுடைய பெயர் எலியேசர் அப்படின்னு அவரு சொன்னதாகவும் இல்லை, எழுதப்படவே இல்லை. 67 வசனம் அந்த அதிகாரத்துல. ஒரு வசனத்துல கூட நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் எலியேசர், எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு நான் தான் அந்த வீட்டுக்கு மூத்த ஊழியக்காரன், அப்படி அவரை பத்தி எதுவும் சொல்லாம ஊழியக்காரன் 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 ஊழியக்காரனே எழுதப்பட்டிருக்குது. எலியேசர் தான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் ஊழியக்காரன் ஊழியக்காரனே சொல்றார். 14 முறை ஊழியக்காரன் 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 எழுதப்படும். எஜமானு சொல்லிட்டு 15 முறை எழுதப்பட்டது அந்த அதிகாரத்துல. 67 வருஷத்துல 15 முறை எஜமான், என்னுடைய எஜமான், என்னுடைய எஜமான் அப்படின்னு சொல்லப்படுறது, எழுதப்படுது. 14 முறை எஜமானுடைய ஊழியக்காரன் 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 எழுதப்படுது. அப்போ அந்த எலியேசர் எவ்வளவு ஒரு பெருமை பாராட்டாம எவ்வளவு தாழ்த்துறாரு, ஊழியக்காரன் சொல்லிக்கிறாரு.
அதுக்கு பெரியப்படுறாரு. ஊழியக்காரன் சொல்றதுக்கு பெரியப்படுறாரு. ஊழியக்காரன் சொல்றதுக்கு அவர் தயங்கல, வெக்கப்படல. ஆபிரகாமினுடைய எஜமான், ஈசாக்கினுடைய எஜமான் சொல்றதுக்கு அவரு வெக்கப்படல. அதனால நாம கூட ரட்சிக்கப்பட்டதை குறித்தும் ஊழியக்காரரா இருக்கிறதுனாலையும் ஊழி செய்யறதுனாலையும் நாம வெட்கப்பட தேவையில்லை, பெருமை பாராட்டவும் தேவையில்லை. ஏன்னா இது தேவனுடைய ஈவு, அவருடைய கிருபை. நாம அவர் மேல வைத்த விசுவாசனால, அவர் கிருபைனால நம்மள ரட்சித்திருக்கிறார். சரிங்களா? இன்னைக்கு நம்ம யாரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னா, ஜோனத்தான் எட்வர்ட்ஸ். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ், அவங்க அப்பா பேரு தீமத்தை, அவங்க அம்மா பேரு எஸ்தர், அவங்க தாத்தா பேரு சாலமன். அவங்க அப்பாவும் அவங்க தாத்தாவும் எல்லாம் ஊழியக்கார குடும்பத்துல தான் அந்த ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் பிறந்தார். அவர் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் தனிமையா இருந்து பழகுறார், கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர். அப்பவே ஆண்டவர் சமத்துல ஒரு ஜெபம் பண்ண வரான். ஏன்னா அவங்க அப்பா தாத்தாவெல்லாம் ஊழியக்கிறதுனால, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் வெக்கப்படுறேன், நானு எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு பயமா இருக்குது, நான் தப்பா பேசுறேன், நான் சரியா பேசணும் அப்படின்னாலாம் அவரு ஆண்டவருடைய சமத்துல ஜெபம் பண்ண வரான். அது மட்டும் இல்லாம 13 வயசுலயே அவரு அமெரிக்காவில், அவர் 1703 அமெரிக்காவில் பிறந்தாரு. 13 வயசுலயே அவரு பைபிள் காலேஜ் சேர்ந்து வேதாகமத்தை மட்டும் அவர் படிக்கல, சரித்திரங்களும் படிச்சாராம். அதுக்கு பிற்பாடு அவங்களுடைய தாத்தாவுடைய சபையில உடன் ஊழியக்காரரா அவரு ஊழியம் செஞ்சார். அப்புறம் அவங்க தாத்தா மறித்து விட்ட பிற்பாடு முழு பொறுப்பவும் அவர் ஏத்துக்குன்னு போதகரா இருந்தார். கொஞ்ச காலம் கழிச்சு அந்த சபையில இந்த பதவி பொறுப்புகளை குறித்து ஒரு சில பிரச்சனைகள் வரவே அவர் அந்த உடன் ஊழியக்காரரா இருந்ததை அவர் அங்க விட்டுட்டு அவர் தனியா இப்போ காட்டு பகுதியில போய் காட்டுவாசிகளுக்கு மிஷனரிகளா போயிட்டார். அதுக்கு முன்னாடி இவர் ஊழியம் செய்த காலத்துல, பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு ஊழியம் செய்த காலத்துல பல புத்தகங்களை எழுதினார். அவருடைய புத்தகங்களை படித்து, அவருடைய பிரசங்கங்களை கேட்டு, அவருடைய ஊழியத்தை பார்த்து அநேகர் மனம் திரும்பினாங்களாம். குறிப்பா அமெரிக்கா தேசத்துல இருக்கிற தலைவர்கள், அரசியல்வாதிகள், மினிஸ்டர்கள் மனம் திரும்பினாங்க, ரட்சிக்கப்பட்டாங்களாம். இந்த ஒரு எழுப்புதல் வந்ததான். இந்த யோனத்தான் எட்வர்ட்ஸ் காலத்தில் தான் அமெரிக்காவில் ஒரு எழுப்புதல் வந்ததான். அவர் பிரசங்கம் பண்ணும்போது சாதாரணமா பிரசங்கம் பண்ணிட மாட்டாரு, நிறைய பல மணி நேரம் செலவு பண்ணி பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணி பிரசங்கம் பண்ணுவாராம். ஒரு பிரசங்கத்துக்கு 1 வாரம் 2 வாரம் கூட டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவாராம். அப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பிரசங்கம் பண்ணதுனால ஜனங்கள்லாம் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அழுவாங்களாம், கண்ணீர் வடிப்பாங்களாம், அநேகர் கீழே விழுந்துடுவாங்களாம். அப்படியெல்லாம் அவருடைய பிரசங்கத்தில் நடக்குமா, அவருடைய கூட்டத்தில் நடக்குமா. அதனால அந்த அமெரிக்க தேசத்துல இருக்கிறவங்களெல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவருடைய காலத்துல தான் அமெரிக்க நாடு ஒரு கிறிஸ்தவ நாடு, சட்டப்பூர்வமாக அமெரிக்கா நாடு கிறிஸ்தவ நாடுன்னு செயல்முறைக்கு வந்துதான். அப்படி ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் காலத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகும். அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக அவர் காட்டுவாசிகள் மத்தியில போயிட்டு ஊழியம் செஞ்சாரு. அங்க அவங்களுக்கு பைபிள் படிப்பு வேற சொல்லி கொடுத்தாராம். ஏன்னா பைபிள் படிக்கலன்னா அவங்களுக்கு ஏசா பத்தி அதிகமா தெரியாது இல்லையா, அதனால முழுசா அவங்க தெரிஞ்சுக்கணும்னா படிக்க தெரியணும், அப்பதான் பைபிள் படிக்கணும், அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாரு, ஊழியமே செஞ்சார். இந்த ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் ஒரு 70 குறிப்புகள் எழுதி வச்சிருந்தாராம். அதுல 7வது குறிப்பு அவர் என்ன ஒரு 70 குறிப்புல ஒரு குறிப்பு 7வது குறிப்புன்னு சொல்றாங்க. அந்த 7வது குறிப்பு என்ன சொல்லி எழுதிக்கிறாருன்னா, அவரு என்னுடைய வயதான காலத்துல, என்னுடைய கடைசி காலத்துல, என்னுடைய கடைசி நேரத்துல நான் ஏதாவது தெரியாமல் கூட தவறு செய்ய முடியும். அதனால அந்த கடைசி நேரத்துல, கடைசி காலத்துல
நான் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது. நான் ஏதோ ஒண்ணு செஞ்சு அது தவறா போகிறத விட நான் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது கடைசி நேரத்தில், கடைசி காலத்துல அப்படின்னு ஒரு கருத்து எழுதியிருக்கிறார் அவர் பாயிண்ட். அதனால அவரு அந்த 70 பாயிண்ட் எழுதி வச்சிருந்தார். இந்த 70 பாயிண்ட் எல்லாம் அநேகர் படித்து அவருடைய பலவிதமான புஸ்தகங்களை படிச்சு அவருடைய பல பிரசங்கங்களை கேட்டு அந்த அமெரிக்க தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகி அமெரிக்கா தேசத்துல அநேகர் ரட்சிக்கப்பட்டு அமெரிக்கா தேசமே ஒரு கிறிஸ்தவ தேசமா மாறணத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தவர் இந்த ஜோனதான் எட்வர்ட்ஸ். அவ்வளவு ஒரு முக்கியமானவர். அவர் அந்த தடுப்பு ஊசி, அதாவது காலரா, அந்த தடுப்பு ஊசி விஷயத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால அவரு 54 வயசுல மரித்து விட்டார். 1703 பிறந்தாரு. ஒரு 54வது வருஷத்துல அவரு மரித்து விட்டார். ஆனா அந்த 54 வருஷத்துக்குள்ள அவர் செஞ்ச ஊழியங்கள் இந்த நாளிலும் கூட அமெரிக்காவில் நினைவு கூறப்படுகிறது. ஜோனதான் எட்வர்ட்ஸ் என்றான ஒரு முக்கியமான ஒரு ஊழியக்காரர், ஒரு முக்கியமான ஒரு மிஷனரி, முக்கியமான ஒரு எழுத்தாளர், முக்கியமான ஒரு பிரசங்கி என்று இந்த நாளிலும் கூட அமெரிக்காவில் சொல்லப்படுகிறது. அவர் மரித்து எனக்கு ஒரு 100 வருஷம் கழிச்சு அங்க அவருடைய சந்ததி, அவருடைய வம்சத்துல ஏறக்குறைய ஒரு 100 ஊழியக்காரருங்க உருவானாங்க. பல மிஷினரிகள், பல நீதிபதிகள், பல தலைவர்கள். அது ஒரு லிஸ்ட சொல்றாங்க, ஆனா அந்த லிஸ்ட என்னால சொல்ல முடியல. இருந்தாலும் அந்த அளவுக்கு அவருடைய வம்சத்துல, அவருடைய சந்ததியில எல்லாரும் ஒரு நாள் ஒன்று கூடினாங்க. அந்த ஜோனதான் எட்வர்ட்ஸ் மரித்த பிற்பாடு 100வது பிறந்த நாள்ல எல்லாரும் சொந்தக்காரெல்லாம் ஒரு சந்ததியெல்லாம் ஒண்ணு கூடும்போது பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு கூட்ட ஜனம், அவ்வளவு ஒரு ஊழியக்காரங்க, அவ்வளவு மிஷினரிங்க, அவ்வளவு நீதிபதிகள், தலைவர்கள், அரசியல்வாதிகள் இப்படி எல்லாம் இருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா அவருடைய ஜெபம். ஆண்டவருடைய சமத்துல சின்ன வயசுல இருந்தே அவரு ஜெபிப்பாராம். தைரியமா பேசணும், தவறில்லாம பேசணும்னாலாம் ஜெபிப்பாராம். 13வது வயசுலயே அவர் பைபிள் காலேஜ் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சாரு, ஊழியர் செய்ய ஆரம்பிச்சாரு, உடன் ஊழியரா இருந்தாரு, ஒரு பாஸ்டர் ஆனாரு. அதுக்கப்புறம் பல புஸ்தகங்கள் எழுதினாரு. அதுக்கப்புறம் காட்டுவாசிகள் மத்தியில போய் மிஷினரி ஊழியர்களை செய்தார். அதனால நாம கூட அந்த மாதிரி ஒரு ஜோனதான் எட்வர்ட்ஸை போல ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவளாய், ஜெபிக்கிறவளாய், ஒரு பிரசங்கத்துக்காக ஒரு சில நேரங்கள் ஒதுக்கி ஆண்டவர் சமூகத்துல காத்து வேதத்தை வாசித்து ஆயத்தமாகி தேவனுடைய வார்த்தைகளை நாம சொல்லும் பொழுது அங்க ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். அது அநேகருக்கு பிரயோஜனமாக கூட இருக்கு. எலியேசர் குறித்து நான் சொன்னேன் முதல்ல. அதே மாதிரி எலேயாசார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் பைபிள்ல. ஆரோனுடைய 3வது மகன். ஆரோன் கானான் தேசத்துக்கு போக முடியல. ஆரோனுடைய 2 பிள்ளைகள் நாதாப், அபியூ கானான் தேசத்துக்கு போக முடியல. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டவங்கள காலேப், யோசுவா 2 பேர் தான் பெரியவங்கள கானான் தேசத்துக்கு போனாங்க. மீதி எல்லாம் வனாந்தரத்தில் பிறந்தவர்கள், இல்ல எகிப்து தேசத்துல கூட பிறந்த சின்ன பிள்ளைகள் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. வேதம் அப்படிதான் சொல்லுது. கானான் தேசத்துக்கு போனவங்க காலேப், யோசுவா. ஆனா நீங்க எலியேசர் இல்ல, எலேயாசார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலிருந்து ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் எலியேசர். ஆரோனுடைய 3வது மகன் எலேயாசார். நீங்க யோசுவா 24ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை படிச்சீங்கன்னா கானான் தேசத்துல யோசுவா மரித்த பிற்பாடுதான் எலேயாசார் மரிக்கிறார். அப்படின்னா ஆரோனுடைய 3வது குமாரன் எலேயாசார் கானான் தேசத்தில் பிரவேசித்தார். அங்க யோசுவாவோட கூட சேர்ந்து
கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். யோசுவாவே எலியேசர் முன்பாக நின்று ஆலோசனை கேட்கிறவனாக ஊரின் தும்மியிடத்துல கேட்டு விசாரணை சொல்லும்படியாக ஒரு மனிதர் இருந்தார். சூரியன் சந்திரனை நிற்க வைத்த யோசுவாவை இருந்தாலும் கூட, யுத்தம் செய்கிற யுத்த வீரனாக இருந்தாலும் கூட, பிரதான ஆசாரியனாகிய அந்த எலியேசர் முன்பாக நின்று எலியேசருடைய ஆலோசனை கேட்டு அறுப்படை செய்கிறவனா இருந்தான் யோசுவா. அந்த எலியேசர் தன்னுடைய தகப்பன் ஆரோன் மரித்த பிற்பாடு அவருடைய வஸ்திரத்தை அவருக்கு தரித்தார்கள். மோசே ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் கானான் தேசங்களை பிரவேசித்து அநேக தேசங்களை சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்த பிற்பாடு, யோசுவா மரித்த பிற்பாடு எலியேசர் மரித்தார். இது ஏன் சொல்றேன்னா, அந்த எலியேசர் தன்னை குறித்து தன்னுடைய பெயரை பெருமை பாராட்டாதபடிக்கு, பெருமையா சொல்லிக் கொள்ளாதபடிக்கு தன்னை தான் தாழ்த்தி ஊழியக்காரன் சொல்லிட்டு அந்த 67 வசனம் சொல்லியிருக்கிறார். இந்த எலியேசர் கூட அவ்வளவு யாருக்குமே தெரியாது. யோசுவா காலேப்தான் கானான் தேசத்துக்கு போனான்னு தெரியுமே தவிர, இந்த ஆரோருடைய 3வது எலியேசர் போனான்னு அதிகமா யாரும் சொன்னதும் கிடையாது, பிரசங்கம் பண்ணதும் கிடையாது. வேத வாசியத்துக்கெல்லாம் அது குறித்து அதிகமா சொல்ல கேட்டது. ஆனா நீங்க வேத வாசித்தீங்களா, எலியேசர் யோசுவா 24:33 கானான் தேசத்துல மரித்தார். அது காரணம் என்னன்னா, அந்த எலியேசர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் பிரதான ஆசிரியராக ஊழியம் செய்து நடந்து கொண்டதுனால அவர் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தார். அதே போல நாம கூட பரம கானானுக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொன்னால் நாம கூட அந்த எலியேசரை போல ஆசாரியர்களாக ஊழியம் செய்ய வேண்டும். அதே போல இந்த எலியேசரை போல தம்மை தாழ்த்தி ஊழியக்காரன் என்று சொன்னது போல ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை கூட ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். பரம காரானுக்கு நம்மை கூட ஒரு நாள் கூட்டி கொண்டு போய் சேர்ப்பார். ஜெபிப்போம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துல எலியேசர் குறித்து ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். எலியாசார் குறித்து எங்களுக்கு வெளிப்படுத்தினீரப்பா. எலியேசர் எப்படி தன்னை தாழ்த்தினான் என்று பார்த்தோம். அதே போல நாங்களும் கூட தாழ்த்தி கிருபையினால நாங்கள் விசுவாசத்தை கூட ரட்சிக்கப்படுகிறத தவிர எங்களுடைய கிரியைகளை நாங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று நாங்கள் தாழ்த்த கிருபைத்தாரோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டது உடைய கிருபை, நாங்கள் இருப்பது உடைய கிருபை, எங்களை ஊழியக்காரர்களை தெரிந்து கொண்டது உடைய கிருபை. ஆண்டவரே எங்களுக்கு ஸ்தோத்திரம். அதே போல எலியாசார் ஆண்டவரே, அவங்களுடைய அப்பா ஆரோன் ஆண்டவரே கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியவில்லை. அவருடைய சித்தப்பா மோசே கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியவில்லை. அவருடைய அண்ணன்கள் 2 பேர் நாதாப் அபீயும் கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியவில்லை. ஆனா அந்த எலியேசர் ஆண்டவரே கானான் தேசத்தில் பிரவேசித்து தேசத்தை பங்கிட்டு கொடுத்த பிற்பாடு, யோசுவாக்கு பிற்பாடு எலியேசர் மரித்தார் என்று நாங்கள் இந்த நாளத்தில் தியானித்து ஆண்டவரே, அவர் ஒரு ஆசாரியனாகவும் பிரதான ஆசிரியனாகவும் ஊழியத்தை செய்தார் ஆண்டவரே. அதே போல நாங்களும் கூட அப்பாவுடைய ஊழியர்களை செய்ய கிருபைத்தாரோம். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் கர்த்தாவே அநேக புஸ்தகங்களை எழுதினார் ஆண்டவரே, அநேக பிரசங்களை செய்தார், மிஷனரியாக காட்டுவாசிகளுக்கு ஊழியம் செய்தார். அநேக ஆத்துமகள் ரட்சிக்கப்பட்டார்கள், அரசியல்வாதிகள் தலைவர் ரட்சிக்கப்பட்டார்கள். எழுப்புதல் உண்டானது. அமெரிக்க தேசமே கிறிஸ்துவ நாடு என்று ஆண்டவரே ஆரம்பமான கேள்விப்பட்டோம். ஆண்டவரே எங்கள் மூலமாக ஆண்டவரே அநேக ரட்சிக்கப்பட மனதிரும்ப கிருபைத்தாரும். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தகப்பனார் ஆண்டவரே வஜிராம் ஆபிரகாம் அவர்கள் ஆண்டவர் கர்த்தருக்குள் நித்திரடினாலே இந்த நாளில் கூட நல்ல அடக்கப்பட்ட கிருபைத்தாரும். வருகிற தேவ ஊழியர்களை நீர் நேரத்தோடு கொண்டு வாரும் ஆண்டவரே, உறவுகளை நேரத்தோடு கொண்டு வாரும். நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்க எல்லாம் தாங்க, கிருபைத்தாங்க. உங்களுடைய நாம மையப்படத்தக்கதான் எங்களை கருவை பயன்படுத்தும். தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்களுக்கெல்லாம் மாற்றி போடும். பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். கலந்து கொண்ட எல்லாரையும், இதை ஆபரேட் பண்ணுகிற 2 ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும், அண்ணனுக்காக அக்காவுக்காக ஆண்டவரே 3 மகளுக்காக 3 மகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக பேத்திகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிகள். கல்வார் திருச்சி ஊழியர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கல்வார் திருச்சியோட எல்லா தேவையை சந்தியும் ஆண்டவரே.
சில நாள் கூட ஆலை கட்டி முடிக்க பிரதர்ஷி பண்ண தேவை சந்தேகப்பட வச்சுங்க. அன்னுடைய பிரயாணத்துல எல்லாம் கூட இப்படி பாதுகாப்பட்டும், சுகமலம் தந்து ஆசனோட பெருக்கப்படும், தீர்காசி கட்டளிடும். ஆண்டவரே, உடைய நாம மையப்படுத்துவதற்காக ஊழியத்துல கருவியாய் பயன்படுத்தி வருகிறீர், இன்னும் பயன்படுத்துகிறீர், பயன்படுத்த போகிறீர். நன்றி. அடிமைகளுக்கு வெறுமையாய் தாழ்த்தி ஒப்படுத்துகிற ஆண்டவரே, உடைய ஊழியர்களாய் எங்களை நீர் ஆண்டவரை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆண்டவரே அநேகாத்த மகள் ரட்சிப்பட கிருபைத்தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படட்டும். எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.